நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் வெஜிடேரியன் புரோட்டீன் சாப்பிட்டாதான் கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்கும்னு. ஆனா வெஜிடேரியன் புரோட்டீனை நம்ம சரியான முறையில கலந்து சாப்பிடும் போது நமக்கு கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்கும். முதல்ல கம்ப்ளீட் புரோட்டீன் அண்ட் இன்கம்ப்ளீட் புரோட்டீன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புரோட்டீனை பில்ட் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். புரோட்டீன் பில்ட் ஆக்குறதுக்கு 20 அமினோ ஆசிட் வேணும். அதுல 11 நான் எசென்சியல் அமினோ ஆசிட் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஆனா மத்த 9 அமினோ ஆசிட் பாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேரு தான் எசென்சியல் அமினோ ஆசிட். இத ஃபுட்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் லைக் சிக்கன், மட்டன், எக் இதுல 9 எசென்சியல் அமினோ ஆசிட்னு இருக்கும். சோ இந்த ஒரு ரீசன்னாலதான் நான் வெஜிடேரியன் புரோட்டீனை கம்ப்ளீட் புரோட்டீன்னு சொல்றாங்க. நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைஸ், மீட் மாதிரி சீரியல்ஸ்ல லைசின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிடும், பருப்பு வகைகள்ல மெத்தியோனைன்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிடும் கம்மியா தான் இருக்கும். சோ ஒரு சில அமினோ ஆசிட் கம்மியா இருக்கும்போது புரோட்டீன் பில்ட் ஆகுறது கஷ்டம். அதனாலதான் வெஜிடேரியன் புரோட்டீனை இன்கம்ப்ளீட்னு சொல்றாங்க. ஆனா இதையும் கம்ப்ளீட்டா மாத்துறது ரொம்பவே ஈஸி. நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்க வெஜிடேரியன் சாப்பிடும் போது ரைஸ்ல சாம்பார் ஊத்தும் போதோ இட்லியில சாம்பார் ஊத்தும் போதோ என்ன ஆகுதுன்னா பல்சஸ், சீரியல்ஸ் கம்பைன் ஆகுது. சோ எந்த அமினோ ஆசிட்லாம் கம்மியா இருக்கோ அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சமமாக்கி நம்மளோட வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்ஸ கம்ப்ளீட் ஆயிடுது. என்ன வெஜிடேரியன்ஸ் இப்போ உங்களுக்கு ஹாப்பியா? சோ இந்த மாதிரி சயின்டிபிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு எல்லாரும் ஹாப்பி ஆகணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.